2026 ரொம்ப பிரகாசமா தெரியுது. Galata presents Archana 25, celebrating the legacy of unmatched excellence. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Antway School of Design. Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Madurai Jigardanda Factory. Location partner SRM Ishwari Engineering College, Ramapuram. Very happy and glad to welcome our very own Shakila ma'am to the stage. டேஸ்ட் அப்படியே நாக்கிலே ஒட்டுதுலக்கா. எனக்கு நாக்கு கூட பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொடுத்த வாக்குனால நான் டீசெண்டா இருக்கேன். அங்க ஒரு தனியா அடிச்சு பொளந்துகிட்டு இருக்கா. நைஸ். அஜித் சார் இன்டர்வியூ கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அஜித் சாரை மிரட்டியே அர்ச்சனான்னு போட்டுடலாம். ஸோ இவருக்கு என்ன தம்ப்நெயில் கொஸ்டின் கேட்பீங்க? 3 உங்களுக்கு லக்கி நம்பரா சார்? ஐயோ எதை வச்சு சொல்றீங்க? துப்பாக்கி வேற கையில வாங்கியிருக்காரு. தளபதியை ஜாயின் பண்ண போறீங்களா? துப்பாக்கி வாங்கியிருக்கீங்க, படம் வரைக்கும் தான். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு. ஏன்னா அர்ச்சனாக்கா வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் ஒரு நெகட்டிவ். அவங்க திறந்த புத்தகமான நான் திறந்த லைப்ரரிப்பா. நான் ஒன் பீஸ் தான்க்கா, நீங்க லிமிடெட் எடிஷன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. என்ன கேட்கீங்க அப்பா கிட்ட? இந்த மாதிரி ஒரே ஒரு போட்டோ ஆரியன் கூட கிடைக்குமா டாடின்னு கேட்பேன். தந்தை அன்பின் பின்னே. அக்கா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து அடுத்தடுத்த கெஸ்ட் வராங்க. சில பேர் உங்களை பற்றி பாராட்டுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அக்கா வந்து கேள்வி கேட்குறதுல கில்லி. நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேஜ் ஷோ ஆக்குறோ, அக்கா வந்து பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்படி இன்னைக்கு வந்து பல ஃபோட்டோஸை காட்டி உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அக்கா ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு எதுவும் நான் கேட்குற மாதிரி கேள்விங்களுக்கு இங்கே எதுவும் நடக்காததால நான் வேறு நல்லபடியாக தான் கேட்டேன். அவ்வளோதான். நீங்க என்ன கேள்வி என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல ரெடி. இல்லை எனக்கு தான் கேள்வியே இல்லைன்ட்டு. சரி அக்கா நீங்கள் ஃபைனலாக இதெல்லாம் வச்சு ஃபைனலோட ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமா, நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல ரெடி. எஸ் எஸ் ரைட் எஸ். வாட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிக்? என்ன மாதிரி கேள்வி எதிர்பார்க்குறீங்க? அஜித் சார் வச்சு என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்றது தான் எனக்கு. அதால நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து சேனல்னாலே வந்து தம்ப்நெயில் தான் இல்லையா? ஸோ தம்ப்நெயில் வச்சு தான் அந்த ப்ரோக்ராம் உள்ளே போய் பார்க்குற நிலைமை வந்துருச்சு. இப்போ இவருக்குன்னா நீங்கள் என்ன தம்ப்நெயில் கொஸ்டின் கேட்பீங்க? ஒரே சூப்பர், ஒரே கொஸ்டின், அது தம்ப்நெயில் கொஸ்டினாக இருக்கணும்க்கா. அஜித் சார், ஆர் யூ குட், பேட் ஆர் அக்லி? ஐ மீன் ஆர் யூ குட், பேட் ஆர் அக்லின்னு கேட்பீங்களா? ஆர் யூ நீங்க குட்டா, பேடா, அக்லியா? ஏன்னா அவரோட அடுத்த படம் இல்ல அது புரியுது எனக்கு. அவ்வளவுதான் கேட்பேன் நானு. இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்கா. அஜித் சார் இன்டர்வியூ கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இது கரெக்ட். அஜித் சாரை மிரட்டியே அர்ச்சனான்னு போட்டுடலாம். சூப்பர். போட்டுருங்க. இது தம்ப்நெயில் எதுக்கு அர்ச்சனாக்கா இல்ல அஜித் சார்க்கா? இல்ல அஜித் சாரோட வீடியோக்கு. நிஜமா நான் எல்லாரையுமே இன்டர்வியூ எடுத்தேன். அஜித் சார் இன்டர்வியூ கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஓகே வெரி குட். அவர் இதை கேட்ட உடனே அவர் கொடுக்கலாம் நினைச்சா இருந்தா கூட இப்ப கொடுக்க மாட்டாரு. நடந்துருச்சு, சந்தோஷம் தானே? போங்க. தனுஷ். ஸோ இவருக்கு என்ன தம்ப்நெயில் கொஸ்டின் கேட்பீங்க? 3 உங்களுக்கு லக்கி நம்பரா சார்? ஐயோ எதை வச்சு சொல்றீங்க? படத்தை வச்சா? படம்ல அந்த படம், அப்புறம் 3 செகண்ட் கிளிப்பு அப்படி. ஓ ஏய் ரொம்ப தத்தியா இருக்கீங்களேடா. 3 உங்களுக்கு லக்கி நம்பரா சார்? தத்தியில இவங்க என்னனோ யோசிச்சிருப்பாங்க. அதுதாங்க விஷயம். இல்லையா 3 5 டேய் 3 செகண்ட் தானடா கிளிப். 3 செகண்ட் தான். 3 தான். அப்படிடா 3. ஐயோ நீங்க வேற மாதிரி போறீங்க. இல்ல இல்ல நெக்ஸ்ட் ஒன். அன்பு ஜெயிக்கும் நம்புறீங்களா சார்? That's my question.
அக்கா நீங்கள் கூட ஒரு பெரிய கமலஹாசன் ஃபன். ஒருவேளை நீங்கள் கமலஹாசன் இன்டர்வியூ எடுக்கணும்னா என்ன கேள்விக்கா கேட்பீங்க? தம்ப்நெயில் கொஸ்டின் தான். என்ன எந்த படத்தில் சார் கேஸ்ட் பண்ண போகிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரஜினி சார் படத்தில் ஒரே ஒரு ஷார்ட்டில் நிற்கணுன்ற மாதிரி நான் கமல் சார் படத்தில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக நின்னா கூட போதுன்றது தான் என் ஆசை. நீங்களும் ஒரு பெரிய கமலஹாசன் ஃபேன்ல. ஆமாம் ஆமாம். ஓகே ரைட். எஸ், அடுத்த ஸ்டார். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் விட்டு போயிருக்கும் அந்த இன்டர்வியூல. டைட்டில் டம்பா நச்சுன்னு ஒரு கேள்வி இப்ப கூட கேட்கலாம். இது கேள்வியா இருக்கணுமா இல்ல கேன் இட் ஜஸ்ட் பி a statement also? எனிதிங். அது வந்து டைட்டில் தம்ப்நெயில் யூஸ் பண்ற மாதிரி. அரசியலுக்கு வராததுக்கு நன்றி சார். That's what I'll say. அரசியலுக்கு வராததுக்கு நன்றி சார். ரைட் அக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கா அவர்கிட்ட கேட்க? வேணாம். ஏதோ ஒன்று இருக்கு கேட்க. வேணாம். நெக்ஸ்ட் பிக்சர். என்ன சார் கேட்கறது? இவர் நம்ம கேட்டாலே அவர் வேற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு. அப்புறம் நீங்க சொல்ற பதில் ஏன் சார் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சொல்லிடாதீங்கடா இப்பவே. நிஜமாவே நீங்க சொல்ற பதில் ஏன் சார் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு மாடு அது மாதிரி இல்லை சார். அவரு ஆத்மனா மாறினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த உருவம் எடுத்ததுலேருந்தே அவர் பேசுகிற பல விஷயங்கள் புரியறதுக்கு 4 to 5 days ஆகுது ஒரு சாமானியருக்கு. ஸோ நம்மளும் அந்த ஆத்ம நிலைக்கு போனால் தான் அது புரியும் போல். சாமானியருக்கும் புரிகிற மாதிரி ஒன்று ப்ளீஸ். எல்லாரும் சாமியார் ஆயிடுங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஜோனில் நான் இல்லைக்கா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜிலிக் பண்ணிட்டு தான் போகலாம். ஜிலிக். உங்களுக்கு ஏதாச்சும் இருக்காக்கா கேள்வி சிம்பு அவர்களை கேட்க? இல்லை குழந்தைங்க என்ன தெரியுமா, நான் உண்மையிலே நான் குக் வித் கோமாளி இதுக்கு முன்னாடி 2 வாட்டி பார்த்துருக்கேன். 2 வாட்டியும் கோவா ஏர்போர்ட்டில் அவர் இருக்கக்கூடாத இடத்துல இருப்பார். அந்த இடத்துக்கு நான் போவேன், அவர் வெளியில் போவார். இப்படி தான் பார்த்துருக்கேன். பட் குக் வித் கோமாளி ஃபினாலேயில் வந்தப்போ அம்மான்னு கூப்பிட்டாரு. அப்புறம் இந்த சாப்பாடை நான் எடுத்துகிட்டு எனக்கு ப்ரைஸ் கொடுத்ததே அவர் தான். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் கலாய்க்க கூட ஒன்றும் இல்லை. அவரை கலாய்ச்சா அவர் திருப்பி நம்மளை கலாய்ச்சிடுவார். நெக்ஸ்ட் பிக். பயங்கரமா இப்போ வேற பிக் லீக் வேற போயிட்டாரு. 300 கோடி அட்டைன் பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கு வேற கையில வாங்கியிருக்காரு. தளபதியை ஜாயின் பண்ண போறீங்களா? துப்பாக்கி வாங்கியிருக்கீங்க, அது வேற ஏதாவது நாங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லை படம் வரைக்கும் தான்? நான் அரசியலுக்கு வராரா அப்படின்னு, அரசியல் ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுக்க போறாரா, தளபதியை ஜாயின் பண்ண போறாரா அப்படின்னு தான், டிவிகேக்கு போக போறாரா சொல்லியிருக்காரு? ஏதாச்சும் அதை பற்றிலாம் பேசியிருக்கீங்களா? இல்லை நான் டாக்டருக்கு அப்புறமே அவர் எங்கேயுமே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அமரனுக்கு விஷ் பண்ணேன், பர்த்டேஸ்க்கு விஷ் பண்ணுவேன், குஹன் பர்த்டேக்கு, குழந்தை பிறந்ததுக்கெல்லாம் விஷ் பண்ணுவேன். யூ ஆல்வேஸ் ரெஸ்பான்ஸ். பட் அதுக்கப்புறம் வி ஹவ் நாட் ரியலி பீன் இன் டச். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க லைக் நம்மளேருந்து ஒருத்தர் போய் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் இசை ப்ரொடியூசராகவும் மாறி இருக்காரு. இன்னைக்கு ஐ திங்க் வந்து ஒரு 300 crore கிளப்பில் வந்து அமரன் போய் அண்ட் இட்ஸ் ஸ்டில் கவுண்டிங். அடுத்த லீக் அண்ட் ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் ஆல்மோஸ்ட் ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு? இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்ல. ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். இதுக்கு அவர் உழைச்சிருக்காரு. இது லக்லியோ லீக்லியோ வரணுன்றதுக்காகலாம் பண்ணல. ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் நம்பிக்கை வைத்து பண்ணார். அந்த நம்பிக்கை வைத்த ஒரு விஷயம் அவருக்கு அந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அதுக்கு அவர் நிறைய முயற்சி போட்டார். அந்த சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணார்ல ஆர்த்திக்கு, அந்த சர்ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு உடல் குறைச்சிருக்காரு. டு பி மேஜருக்கு முன்னாடி அந்த கேப்டன், ஆர்மியில் கேப்டன் தான் த லெசர் ரேங்க். அப்போது அதுவாக இருக்கிறதுக்கு அவர் எவ்வளோ முயற்சி போட்டிருப்பாரு, உடல் எந்த அளவுக்கு அவர் மேனேஜ் பண்ணியிருக்காருன்னா, அவ்வளோ முயற்சி போட்ட ஒரு மனிதன் 300 கிளப்பில் இல்லை 500 கிளப் 1000 கிளப்பில் இருக்கணும் அப்படின்றத என்னோட வாழ்த்து. சம்பளமும் ஏற்றுங்க சாமி, டைம் வந்துருச்சு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பிக்சர் இருக்கா? தளபதி 2026 ரொம்ப பிரகாசமா தெரியுது. வாவ்,
என்ன தம்பி கொஞ்சம் லேட்டாக கத்திட்டேன். தளபதியை கேட்கணுன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் பெண்களுக்கு பண்ணக்கூடிய முதல் விஷயம் எதுவாக இருக்கும்? முதல் கையெழுத்து பெண்களை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தால் அது எந்த விஷயத்துக்காக இருக்கும் அப்படின்றது தான் என் கேள்வியாக இருக்கும். சூப்பர். அக்கா ரொம்ப சமீபத்தில் தளபதியோட ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா? சச்சின் அப்போ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ அது அந்த காமெடி டைமோட இது தானே அது அந்த டைம் தான். ஆமாம், 2002 தான் சச்சின், 2004 சச்சின், 2004 சச்சின். அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன டைமில் தான் அவர் இன்டர்வியூ எடுத்தேன். அப்போது நான் உள்ள போனோன்னே எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னோடனே வணக்கம் 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 அப்படின்னாரு. உங்கள் ஃபேவரட் ஷோ எதுன்னு சொன்னோன்னே இப்படி மூக்கை சொரிஞ்சிட்டு சொன்னார் வணக்கம் 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 அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன், ரொம்ப சாஃப்டான ஒரு நபரான நான் அவரை சந்திச்சிருக்கேன். ஃபார் வெரி ஷார்ட் ஸ்பேன். எனக்கு அவர் ரொம்பலாம் தெரியாது. அக்கா இல்லைக்கா, அதுதான் எனக்கு. நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆன உடனே முதலாக நீங்கள் பெண்களுக்காக போடக்கூடிய கையெழுத்து என்னவாக இருக்கும்? நடா ஓகேவா? சூப்பர் சூப்பர். நீங்க நடிச்சு வேற இருக்கீங்களா? அப்ப இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் நடிச்சேன்றதை விட நான் நடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள்லாம் ஒன்றா சுற்றி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். பூவே உனக்காக இல்லை, என் சொந்த தங்கச்சி ஷீத்தல் தான் ஓபியாரி பானிபூரி சாங் ஆடினாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீநாத், சஞ்சீவ், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ ஒன்று கேட்கணுன்னா, இவர் நடிகராக இருக்கும்போதே இவரை எங்கே போய் மீட் பண்ணுறதுன்னு யார்கிட்ட கேட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் சஞ்சீவ் கிட்ட கேட்டால் கூட சொன்னதில்லை. இப்போ இவரை போய் பார்க்கணுன்னா எப்படி போய் பார்க்குறதுன்னு எங்களை மாதிரி நடிகைங்களுக்கே தெரியல, நடிகர்களுக்கே தெரியலன்னா பொதுமக்கள் எப்படி போய் பார்ப்பாங்க? இல்லைக்கா, இப்போ காலம் மாறிடுச்சு. இனிமேல் அவர் மக்கள் கிட்ட வருவார். நம்ம அவர் தேடி போவே வேண்டாம், தளபதி மக்கள் கிட்ட வந்துருவாரு. இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க பாருங்க. இல்லை வரட்டும், நான் வேணான்னு சொல்ல. இல்லை இப்போ நான் வந்து என்னை இந்த கட்சியா அந்த கட்சியா இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்க. நான் அதுக்கெல்லாம் வரல. நான் என்னென்னா, நம்ம வந்து ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து முதல்ல நான் ஒரு ஆக்டராக பேசுகிறேன், அவர் ஒரு ஆக்டராக பேசுகிறேன். அப்போவே அவரை பண்ண முடியல, இப்போ வந்து சுத்தமாக முடியலன்றது எனக்கு தெரிஞ்சு என் காதில் வந்து நிறைய விஷயங்கள். அவ்வளோதான். எனக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். தளபதி ப்ளீஸ் give us a date, we want to meet you. வருவார், இறங்கி வந்து தளபதி எல்லாருக்கும் ஐயா மீட் பண்ணி. இல்லை தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இது அதிக பிரசங்கியாக பேசியிருந்ததுனா கூட எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை தான் பேச முடியும். தெரியாத விஷயத்த நான் தலையிடுறதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளோ தான். ஆனால் வரட்டும், இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக வரட்டும். மாற்றம் தேவை. எல்லாம் போதும், பழசெல்லாம் போதும், புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். என்னக்கா பழசெல்லாம் போதும் என்ன பார்த்து சொல்கிறீங்க? நீ அம்மா, நான் அப்போ உன்னோட பழசாச்சே. அக்கா இப்போ அடுத்து ஃபைனலாக ஒரு ஸ்டார் வர போகிறாரு, ரொம்ப 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 முக்கியமான ஸ்டார். அவர்கிட்ட ஒரே கேள்வி, தம்ப்நெயில்னா கூட இல்லை, நீங்கள் ஒரு கேள்வி. நான் எதுவுமே தம்ப்நெயிலுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா எங்கேயோ இருந்திருப்பேன்டா. சொல்லுங்கடா, போடுங்கடா. என்ன கேட்குறீங்க அப்பா கிட்ட? இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ ஆரியன் கூட கிடைக்குமா டேடின்னு கேட்பேன். எனக்கு அப்பாவை இந்த மாதிரி ஆரியன் கூட பார்க்கணும். ஆரியன் அந்த ஸ்டேஜில் இருக்கான். ஆனிக்கு இது 3 வயசு இருக்கும்போது அவர் இருக்கார். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆரியன் கூட கிடைக்குமா? வில் யூ கம் பேக் ஒன் டைம் டேடி, ஆரியன் கூட அந்த ஃபோட்டோக்காக? ஓகே, ஸோ சீக்கிரமே ஒரே வாரத்தில் இல்லை 2 நாளில் கலாட்டா சைட்ல இருந்து நம்ம தான் தெரியும்ல ஏஐ விஆர் எல்லாத்துலேயும் பூரா ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல ஆரியனை உட்கார வச்சு வீட்டுக்கு வந்து இன்னொரு இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி பெரிய ஃபோட்டோ. இந்த இடத்துல சைடில் நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த குழந்தை ஒயிட் ஃப்ராக் இருக்குல்ல, இதில் நான் இருக்கேன். என்ன டிலீட் பண்ணி அந்த இடத்துல சாரா வச்சிருங்க, இந்த இடத்துல ஆரியனை வச்சிருங்க. அவ்வளோதான். ஓகே ஓகேவா? இதான் எங்கள் அப்பா. ஓகேவா? தெரியுது, கண்ணெல்லாம் அப்படிதான் இல்லை. அழுத்தி நமக்கு எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டிங்களா இல்லையா? புரியுது. மை டாடி. சூப்பர்க்கா. அக்கா இப்போ அதிகமாக உங்கள் 2 பேரும் நாங்கள் மேடையிலையோ ஒரு பெரிய ஷோஸ்லாம் பார்த்ததில்ல, ஒன்றா நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட் டைம் அக்காவை மீட் பண்ணுறேன். தியேட்டரில் 2 தடவை பார்த்துருக்கேன்க்கா, படங்களுக்காக பார்த்துருக்கேன். பட் நான் டாக்டரில் நம்ம தியேட்டரில் மீட் பண்ணோம். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பார்த்தோங்க்கா, ஒன்றா கோட் ஒன்றா பார்த்தோம், ஒரே தேட்டரில் பார்த்தோம். இந்த 2 படங்கள் தான் ஒன்றா பார்த்தோம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது? ஏன்னா அர்ச்சனாக்கா வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் ஒரு நெகட்டிவ். அவங்க திறந்த புத்தகமான, நான் திறந்த லைப்ரரிப்பா. நான் 1 பீஸ் தாங்க்கா, நீங்கள் லிமிடெட் எடிஷன்.
அக்கா வேற மாதிரி, அக்கா வந்து லிமிடெட் எடிஷன். ஆமாம், அதனால எனக்கு வந்து நான் கேட்கணும்னு பர்சனலாக கேட்கணும்னு நினச்சதெல்லாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நான் இது வரைக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச படத்தையே நான் ஒரு 10 வாட்டி தான் பார்த்துருக்கேன்னா யோசிச்சு பாருங்க, டாக்டர் தான் பார்த்தேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் பொண்ணு, அதில் ரொம்ப பிடிச்சது கடைசியாக அவள் போய் யோகி பாபுட்ட திட்டு வாங்கினது பிடிச்சது. அண்ட் இந்த பொண்ணு சொன்னாதான் அப்படின்னு சுனில் நடித்தது. இல்லை, அது ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த படம் நான் அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். மற்றபடி கமல் சார் படம் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணுன்னா, இந்த ஸ்பான்டேனியஸான பேச்சு, இப்போ எனக்கு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்தா இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். என்னால் ஓப்பனே ஆக முடியாது. நான் கேட்கணும்னு நினச்சதை கேட்க மாட்டேன். அண்ட் அந்த மரியாதை அந்த மாதிரி ஏதோ வளர ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு எப்படி இந்த தைரியம், இந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலும் இவங்க எழுதி கொடுத்த கொஸ்டின்ஸாக இதை கேட்கக்கூடாதுன்னா நீங்களே அதை அவாய்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் எல்லாமே தைரியமாக கேட்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்களா? 90% கேட்டுருவேன்க்கா. 90% கேட்டுருவேன். 10% நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், எனக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லை, இதை கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு திணிச்சாங்கன்னா கேட்பேன். அங்கே முகசொலிப்பு வந்துச்சுன்னா அது எடிட்டில் தான் போகணும். பட் அதர்வைஸ் ஐ திங்க் நான் 99% எல்லா கேள்விகளும் கேட்டுருவேன். அந்த கஷ்டமாக இருக்க கேள்விகள் மட்டும் சொல்லுவேன், தயவுசெய்து கேட்க வேண்டாம் அப்படின்னு, இல்லை கேளுங்க அப்படின்னா கேட்டுருவேன். அது ரெண்டாவது வந்து ஒரு ரசிகை தப்பு பண்ணவே முடியாதுன்னு நம்புறவக்கா நான். அதனால் எனக்கு யார் கெஸ்ட்டாக இருக்க போகிறாங்களோ அவங்களுடைய பாடி ஆஃப் ஒர்க்கை நான் கொஞ்சம் படிச்சிருவேன் அதுக்கு முன்னாடியே. டக்குன்னு அவங்களுடைய ரசிகையாக மாறிட்டா, ஒரு ரசிகன் தப்பு பண்ண சரித்திரமே கிடையாது. ஒரு ரசிகன் தப்பு பண்ணவே முடியாது. ஒரு ரசிகையாக நான் மாறிடுவேன். ஒரு ரசிகையாக மாறினதால என்னால் எதுவுமே கேட்க முடியும், தைரியமாக கேட்க முடியும். அப்படி தான் நான். வெரி குட். ஆனால் இப்போ தானே இதெல்லாம் ஒருத்தரை இப்போ நவீனை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ மீடியா இருக்குது, இப்போ பார்த்து நவீன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையே, நீங்கள் அந்த டைம்லேருந்தே ஒரு சூப்பர் ஆங்கராக இருக்கீங்களே. இல்லை, அதுக்கு டீமே ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த படங்கள் இருக்குது, இதை பாருங்கள், இங்கே இது அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்கும். அப்போல்லாம் சிடிஸில் நிறைய விஷயங்கள் வரும். இந்த சீனை பர்டிகுலராக பாருங்கள், இந்த பர்டிகுலர் சீனில் பற்றி பேச போகிறோம் அப்படின்ற ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் ஸ்டேஜ் ஏறவே மாட்டேன். எனக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுனால, ரசிகையாக போகிறதுனால தப்பு நடந்ததில்லை இது வரைக்கும். இன்ஷால்லா இனிமேலும் நடக்கக்கூடாது. ஆமீன். ஸோ வெரி குட். என்னன்னா, இந்த காலத்தில் நான் தான் படித்தேன், நான் தான் கிழித்தேன் அப்படின்னு இல்லாமல் எனக்கு ஒரு டீம் இருந்தது, எப்போவுமே டீம் சப்போர்ட்டோட தான் பண்ணேன்னு இவ்வளோ பெரிய மனசு வந்து ஒத்துக்கிட்டதுக்கே பெரிய விஷயம். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. இந்த டீம் தான் யோசிப்பாங்க. உங்களுக்கு எப்பாச்சும் அந்த ஒரு மொமெண்ட் நடந்திருக்கா? இப்போ ஷெக்லா அக்கா கிட்டலாம் நம்ம ஆஃபீஸ் வருவாங்க, நம்ம சுபாஷ்னு சொன்னார்ல, அவர் போயெல்லாம் கொஸ்டின் கொடுப்பாங்க, அக்கா தள்ளியே தட்டுவாங்க, ஏன்டா இதெல்லாம் ஒரு கொஸ்டின், இதை நீ எத்தனை வந்து கொடுக்குற, எத்தனை படம் நானே கேட்குறேன். அந்த சுபாஷ் யார்? எனக்கு அவனை பார்த்தே அவன் யார் அந்த தங்க புள்ள இப்படி வாங்கிக்கிறான லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர், யார் அவன்? அந்த மாதிரி நீங்கள் எப்பாச்சும் கோவப்படுறீங்களா? இதெல்லாம் என்னடா கொஸ்டின், அவன் உங்களையும் சொல்லியிருக்கான், அக்காலாம் தூக்கி அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் இருக்காங்கன்னு. நிறைய நேரங்களில் எனக்கு சில கேள்விகள்லாம் இதுதான்டா, இதே கேள்வி தான்டா இதுக்கு முன்வாரம் நடந்த அவார்டில் நானே கேட்டேன். அது திருப்பி ஐயோ அந்த ஃபுட்டேஜ் நான் பார்க்கலக்கா அப்படின்வானுங்க. நிறைய நேரங்களில் ஃபெப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா யூடியூப் சேனல்ஸுமே அவங்களுடைய அவார்ட்ஸை டக்குன்னு நடத்திடுவோம். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம், அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம், அதில் நான் நிறைய ஹோஸ்ட்டாக இருப்பேன். ஸோ அதே வின்னர்ஸ் தானே, ஏன்னா இந்த சீசனுக்கு இவங்க தான் வின்னர்ஸ்ன்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அவங்கள ஒரு சில கிமிக் பண்ணியிருப்போம். அதே கிமிக் இவன் புதுசாக சொல்லும்போது லாஸ்ட் வீக் தான் அவங்களுக்கு பண்ணேன், இதை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி தானே தவிர்த்து ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரும் ஒரு டைரக்டரோடைய டேலண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறாள் நான் கிடையாது. இது ஏன்டா கேட்குறோம், இது ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டாங்கடா, இது நிறைய தடவை வந்துருச்சு, திரும்ப கேட்கணும். ஒரு வேளை ரொம்ப ஆடாக இருக்குது அந்த கொஸ்டின், அந்த கெஸ்ட் வந்து கண்டிப்பாக இதை கேட்டால் அவங்க அன்கம்ஃபர்ட் ஆவாங்கன்னு தெரியுது. அது அப்படின்னா அதுக்கு சுபாஷ் தான் வந்தாங்க. சுபாஷ் இந்த எபிசோட் கண்டிப்பாக சுபாஷ் காட்டுங்க, இதை கண்டிப்பாக அவன் பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் புரியும். அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா எங்கேயாவது சுபாஷ் வெளியே தொங்கிட்டு இருக்கானா பாருங்க, இன்னும் இருக்கானா? அவன் தொங்கிடுவான், இதை பார்த்தா தொங்கிடுவான். அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறது அர்ஜுன் தாஸை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்கும். லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்னு. அப்போது சமீபத்தில் ஒரு இடத்துல நாங்கள் சந்திச்சு ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக சந்திக்கும் போது அர்ஜுன் என்கிட்ட கேட்டார், யூ ஆர் பிஹேவிங் லைக் த ஆண்டி இன் மை ஃபேமிலி, எவ்ரி ஸ்டேஜ் யூ ஆஸ்கிங் மீ whether I'm going to have love marriage or arranged marriage, one party you're behaving like no அப்படின்னா. நான் சரி இல்லை அர்ஜுன், நான் கேட்க சொல்கிறாங்க, நான் மேம் பட் இட்ஸ் நைஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கொஸ்டினை கேட்காதீங்கன்னாலும் இல்லை அர்ஜுன் தாஸோட குரலில் அவருக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் நோ மேரேஜ்னு சொல்லுவாரு, அது வந்து ட்ரெண்டிங் ஆகிடும்.
அவ்வளோதான். பட் பரவாயில்ல, சூப்பர்க்கா. நீங்க வரும்போது வெறும் கையோட இல்லாம சூப்பரா மட்டர்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. தட் வெரி ஓன் அர்ச்சனா அக்கா. திருப்பியும் மட்டன்ன்றான் இல்ல பாருங்க. மட்டர் இர்ற விட்டேன். அந்த மாதிரி ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உங்க நேரத்துக்கும். தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ அர்ச்சனா. Galata presents Archana 25, celebrating the legacy of unmatched excellence. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Antway School of Design. Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Madurai Jigardanda Factory. Location partner SRM Ishwari Engineering College, Ramapuram.